வணக்கம். அனைவரையும் இன்றைய செஷனுக்கு வெல்கம் பண்ணிடுறோம். இன்னைக்கு இந்த செஷன்ல வந்து கலந்துகிட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றி, மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சி, மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றம் அமையும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு ஒரு ஸ்டார்டிங் இன்வொகேஷனோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ண முடிக்குங்க. நான் பேசுறது எல்லாருக்கும் நல்ல தெளிவா கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா எல்லாருக்கும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. எஸ், ஓகே, தேங்க்யூ. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு கண்ண முடிக்குங்க. பிரபஞ்சத்திற்கும் எல்லாம் வல்ல பரபிரம்மனுக்கும் சூரிய நாராயணசாமிக்கும் அனைத்து சுப்ரீம் கார்டுகளுக்கும் மேன்மையானவர்கள் அனைவருக்கும் குருமார்கள் அனைவருக்கும் வெல்தி பீயிங் குழுவின் மூலமாக இன்றைக்கு நடைபெற இருக்கும் இந்த செஷனானது மிகச்சிறந்த முறையிலே நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து வழிகாட்டி வழி நடத்த உள்ள அனைத்து நல்ல உள்ளங்கள், ஆத்மாக்கள், குருமார்கள், இறை ஜீவாத்மாக்கள் மற்றும் எங்களது ஹீலிக்கு எங்களது நன்றி. உங்களின் தெய்வீக அன்பு, ஆசி, உதவி, பாதுகாப்புகள், வழிகாட்டுதல்கள், வழி நடத்துதல்கள் மூலமாக இன்றைய செஷனானது மிகச் சிறந்த முறையிலே நடைபெறுவதற்கும் இன்றைய செஷன் மூலம் கலந்து கொள்ளக்கூடிய எங்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த நல்ல பல பலன்களை கிடைக்க செய்து நீங்கள் செய்ய உள்ள சேவைகள், உதவிகள், ஆசிகளுக்கும் உங்கள் மூலம் எங்களுக்கு கிடைக்க உள்ள நன்மைகளுக்கு எங்களது நன்றி நன்றி நன்றி. ஆத்ம நமஸ்தே. மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்லிக்கிறோம். ஒரே ஒரு நிமிஷம். இன்னைக்கு நம்ம வந்து எல்லாரும் ஓரளவுக்கு நம்ம அனுப்புன மெசேஜை வச்சு எல்லாரும் ஜாயின் பண்ணதுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பிரேயர் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுவும் எப்படின்னா, ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு மிகச்சிறந்த சக்திகள், அதாவது ஹையர் வைப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சிறப்பான ஒரு விஷயம்தான். அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த 5 வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த செஷனை வந்து பண்ண போறோம். பர்டிகுலரா இன்னைக்கு இந்த செஷன் வந்து வெல் பீயிங் அல்லது வெல்தி பீயிங், ஒரு ஆரோக்கியமான மனநிலை அல்லது ஒரு வளமையான மனநிலை அல்லது ஒரு செல்வ வளமை மிக்க ஒரு நபராக நாம் விளங்குவதற்கு நமக்கு எப்படி இந்த பிரபஞ்ச சக்திகளை நாம் பெற்றுக்கொள்வது, ஒரு எளிமையான ஒரு பிரேயரை நம்ம சொல்லும் போது அந்த சக்திகள் என்ன மாதிரியெல்லாம் இது வந்து நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த செஷன் வந்து இன்னைக்கு உருவாகிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஒரு மிராக்கிள் அப்படிங்கிறது ஒண்ணு நடந்தது. ஒரு திடீர்னு ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ. அதுக்கு வந்து நான் வந்து ஹீலியில அதே மந்திரத்தை போட்டு 15 to 20 நிமிடம் நேரம் தான் அந்த ஹீலியில அந்த மந்திரத்தை நான் ரன் பண்ணியிருப்பேன். ஒரு 20 நிமிடத்துல அந்த ஹெல்த் இஷ்யூ வந்து எனக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா இந்த மந்திரம்ன்றது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு யூடியூப்ல எங்க பார்த்தாலும் அந்த மந்திரம் தான் எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒவ்வொரு வகையில நிறைய பேர் நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மந்திரத்தை நம்ம வந்து பயன்படுத்தும் போது இப்ப நம்ம செய்ய போறோம். அந்த ஒரு மந்திரத்தை என்ன மாதிரியான ஒரு மனநிலையில உட்கார்ந்துகிட்டு நம்ம அதை பண்ண போறோம், அதன் மூலமா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அடுத்ததாக அதே மந்திரத்தை நம்ம வந்து ஹீலி அப்படிங்கிற ஒரு ஃப்ரீக்வன்சி டிவைஸுக்குள்ள அதை நம்ம போட்டு பயன்படுத்தும் பொழுது அது என்ன மாதிரியான நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல ஒரு சிலருக்கு இப்ப இந்த குழுவுல ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு ஹீலி அப்படிங்கிறது நாங்க வந்து கடந்த 6 மாத காலங்களாக பயன்படுத்திக்கிட்டு வந்ததுனால ஒரு சிலருக்கு அதை பத்தி தெரியும். தெரியாத புதுசா இப்போ இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிற அவங்களுக்காக ஹீலி அப்படின்னா என்ன,
அதனால நமக்கு என்ன பலன்கள், அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஜஸ்ட் வந்து இப்ப முதல்ல நம்ம வந்து ஹீலிக்குள்ள ஹீலி அப்படின்னா ஏன்னா அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அதை வந்து இது பண்ண முடியாது. அதனால முதல்லயே வந்து ஹீலி குறித்தான விளக்கத்தை கொடுத்துறோம். அதுக்கு பிறகு நம்ம வந்து தெரிந்தவர்களுக்கு இது குறித்தான டெக்னாலஜி தெரியும். புதுசா இன்னைக்கு ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இது சொல்லிடும். ஹீலி அப்படிங்கிறது ஒரு சின்ன டிவைஸ். இப்போ நான் வச்சிருக்கேன் பாருங்க, இதுதான் இந்த படத்துல தெரிகிற மாதிரி தான் ஒரு சின்ன டிவைஸ். அதாவது உடல் அளவிலும் மனதளவிலும் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்மளுடைய உடலை மனதை பேலன்சிங்கா கொண்டு போறது தான் இந்த டெக்னாலஜி. நம்ம இத்தனை நாள் நமக்கு உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டா மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதாவது அது வந்து கெமிஸ்ட்ரி. ஆனா இந்த ஹீலின்றது ஃப்ரீக்வன்சி தெரப்பி, இது வந்து பிசிக்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா இது வந்து டாக்டர் இன் அவர் பாக்கெட். இந்த ஒரு ஹீலிய நம்ம ஒரு வீட்டுல நம்ம வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைவருடைய ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து ரொம்ப எளிமையான முறையில இதை வச்சு நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். அதாவது உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு தான் இந்த ஹீலியை பயன்படுத்தணுமானா கிடையாது. இதை நம்ம பயன்படுத்த வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் இந்த ஹீலியுடைய ஃப்ரீக்வன்சி டெக்னாலஜி. இது வந்து ஹீலி அப்படிங்கிறது 2 முறையில பயன்படுது. அதாவது ஒண்ணு டிஸ்டன்ஸ் ஹீலிங் முறையிலையும் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதை வந்து நம்ம இன்னைக்கு அதை வந்து செய்ய போறோம். அடுத்ததாக இண்டிவிஜுவல் மைக்ரோ கரண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற மாதிரி லைவாவும் நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து எப்படின்னா தலைவலி அப்படின்னாக்க ஒரு ஹெட் ஹார்மனி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் எடுக்கும்போது நமக்கு வந்து தலைவலி கிளியர் ஆகுது. அதே மாதிரி ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா கேஸ்ட்ரைஸ் ஹார்மனி அப்படிங்கிறது. இந்த மாதிரி இந்த ஹீலில கிட்டத்தட்ட 286 ப்ரோக்ராம்கள் இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து எப்படின்னா நியூட்ரிஷன்ஸ், எனக்கு வந்து B12 பத்தல, பி காம்ப்ளெக்ஸ் பத்தல, விட்டமின் டி பத்தல, விட்டமின் சி பத்தல அப்படின்னா இதுக்கு வந்து எதுவுமே நம்ம மெடிசன் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது எல்லாமே ஃப்ரீக்வன்சியா நமக்கு கிடைச்சிருது. சரி, ஃப்ரீக்வன்சி இந்த ஹீலி அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சில என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, எனக்கு வந்து இதுல வந்து எப்படின்னா ஒரு பாராசிட்டமால் இல்ல டோலோ 650 ஒரு மெடிசன் ரெடி பண்றாங்க அப்படின்னா அதை எப்படி ரெடி பண்றாங்கன்னா, ஒரு தலைவலி வந்தவர்கிட்ட இருந்து ஒரு பிளட் சாம்பிள் எடுத்துப்பாங்க, தலைவலி இல்லாதவர்கிட்ட இருந்து ஒரு பிளட் சாம்பிள் எடுத்துப்பாங்க. இந்த ரெண்டத்தையும், அதாவது இந்த 2 பிளட் ரிப்போர்ட்ல இருக்கிறத ஒன்னு சேர்த்து பேலன்ஸ் பண்ணி ஒரு மெடிசனை தயார் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பாராசிட்டமாலோ அல்லது டோலோ 650 வரும். அந்த மாதிரி தான் இந்த ஈலி மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சிஸ் அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு தன்மையை பேலன்ஸ் செஞ்சு அந்த நோய்க்கான ஒரு தீர்வை கொடுக்குது. பொதுவா எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்லு வீக் ஆகும் போது தான் டிஷ்யூஸ் வீக் ஆகும், டிஷ்யூஸ் வீக் ஆகும் போது தான் ஆர்கன் வீக் ஆகும், ஆர்கன் வீக் ஆகும் போது தான் அதற்கு உண்டான உடல் ஆரோக்கிய குறைபாடு நமக்கு வந்து ஏற்படும். அப்போ இந்த ஹீலி மூலமா ஃப்ரீக்வன்சிஸை நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து டைரக்டா போய் நம்முடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு வழியா டைரக்டா போய் செல் லெவல்ல ஹீலிங் பண்றதுனால நமக்கு வந்து இமீடியட்டா எஃபெக்ட் கிடைக்குது. ஒருவர் தொடர்ந்து ஒரு 3 மாதம் முதல் 6 மாதம் வரை ஹீலில அவங்க வந்து அந்த ஃப்ரீக்வன்சிஸ் ஏதோ ஒரு வகையில இந்த ஃப்ரீக்வன்சி தான் தேவைன்னு இல்லை, ஏதோ ஒரு வகையில எனக்கு இப்போதைக்கு நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் எடுத்துக்கணுமானா இருந்தாலும் ப்ரிவென்டிவ், அதாவது வரும் முன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி இதை எடுக்கும் பொழுது தொடர்ந்து ஒரு 3 மாதம் முதல் 6 மாத காலம் இதை வந்து எடுக்கும் பொழுது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா செல்ஸும் ரீஜெனரேட் ஆயிடும். ரீஜெனரேட் ஆகும்போது என்ன ஆகும்னா நமக்கு உடல்ல வந்து ரொம்ப ஆரோக்கியம் கிடைக்கும்,
மனதளவில் ஆகட்டும் உடலளவில் ஆகட்டும் ஆரோக்கியம் ரொம்ப எளிமையா கிடைக்கும். இதுக்கு வந்து நீங்க போய் மிகப்பெரிய மருந்துகள் எடுக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா நீங்க கிறிஸ்டல் அதாவது நம்ம வந்து ராசிக்கல் மோதிரம் போடுறோம் பாத்தீங்களா, அந்த ராசிக்கல் மோதிரம்லாம் போட வேண்டியதில்லை. அதுவே சொல்லும் நீ வந்து இன்னைக்கு உன்னுடைய மனநிலைக்கு அல்லது உடல் ஆரோக்கியத்திற்கு என்ன கிறிஸ்டல்ஸ் வேணும்னு சொல்லி அதுவே ரெக்கமெண்ட் பண்ணும். அது ரெக்கமெண்ட் பண்ற கிறிஸ்டலோட ஃப்ரீக்வன்சி நம்ம எடுக்கும்போது அந்த சக்தி நமக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி ஹோமியோபதி இருக்கு, மலர் மருத்துவம் பேட்ச் ஃபிளவர் ரெமிடிஸ் இருக்கு, அதே மாதிரி ஆஸ்திரேலியன் புஷ் ஃபிளவர் இருக்கு, ஐச்சிங் என்ற சைனீஸ் மெடிசின்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எல்லா வகையான மெடிசன்ஸும் நமக்கு வந்து நம்ம பிசிக்கலா உடம்புக்குள்ள எடுத்துக்காம ஃப்ரீக்வன்சியா கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஹீலி டெக்னாலஜி. இது வந்து ஜெர்மன் டெக்னாலஜி. இது வந்து 2006ல கண்டுபிடிச்சாங்க. இதை வந்து கண்டுபிடிக்கும் போது இப்ப இன்னைக்கு வந்து ஒரு சின்ன தீப்பெட்டி சைஸ்ல தான் இருக்கு. அது முன்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி கண்டுபிடிச்சு டைம் வேவர் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சு அது வந்து இந்தியால பாத்தீங்கன்னா அப்ப வந்து ஒரு 13 சென்டர்ஸ்ல தான் இருந்தது. ஆனா அந்த டைம் வேவர் அப்படிங்கிற அந்த டிவைஸ் வந்து 50 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய். அது வந்து மிகப்பெரிய மருத்துவமனைகள் மட்டும்தான் இருக்கும். அதுல வந்து ஒரு சிட்டிங்க்கு நம்ம ஹீலிங் எடுக்கணும்னா 20,000 ரூபாய் சார்ஜஸ் ஆகும். ஆனா அதையே வந்து அவர் வந்து இன்வென்டர் மார்க்கஸ் மீக்கே அப்படிங்கிறவர் ஒரு குவாண்டம் சயின்டிஸ்ட். அவர் வந்து இதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து எளிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவரு நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஏஐ டெக்னாலஜியையும் இன்டர்நெட்டையும் பயன்படுத்தி கிட்டத்தட்ட 9 மில்லியன் ஃப்ரீக்வன்சிஸை கிளவுட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒரு ஃப்ரீக்வன்சியை அனலைஸ் பண்ணும்போது அவங்களுடைய வைப்ரேஷன்ஸ் மூலமா இந்த மொபைல் ஆப் மூலமா தான் இது வேலை செய்து நம்ம வந்து ஒருத்தருக்கு அனலைஸ் பண்ணும்போது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது வந்து கிளவுடோட கனெக்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிஸை அந்த மொபைல் ஆப்ன்றது இந்த ஹீலி என்ற குவாண்டம் சென்சாருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி அங்கிருந்து அது நமக்கு உடம்புக்கு வருது. இது வந்து டிஸ்டன்ஸ் ஹீலிங் முறையில எடுக்கும் பொழுது இதுல வந்து நம்ம எதுவும் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதில்லை. ஆனால் இதை வந்து நம்ம லைவ் ஹீலிங்கா எடுத்துக்கிறோம்னா அதுக்கு வந்து 2 பிரேஸ்லெட் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து 2 ஒயர் கனெக்ட் ஆகி அது வந்து எப்படி நம்ம இசிஜி எடுக்கும் பொழுது நமக்கு வந்து ஒயர்லாம் கனெக்ட் பண்ணி அந்த இது கொடுத்து அந்த இசிஜி பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி இதுல இருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சிஸை வச்சு நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. இந்த மாதிரியான ஒரு சிம்பிளான ஒரு டெக்னாலஜி தான் இந்த ஹீலிங். இந்த ஹீலிங்கிறது ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் இதுல வந்து நம்மளுடைய ஆறாவை அனலைஸ் பண்ணலாம், நம்மளுடைய சக்கரங்களை வந்து பேலன்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுடைய கோரிக்கைகள் மேனிஃபெஸ்டேஷன் கோட்ஸ் வந்து இதுல வந்து நம்ம போட்டு நம்ம அனலைஸ் பண்றோம். அதாவது எப்படின்னா நான் மாசம் 5 லட்சம் ரூபாய் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குதுன்னா அந்த இதுல வந்து கோச் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்கு. அதுல போய் நான் வந்து இந்த இதை வந்து என்ட்ரி போடும்போது அது வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அனலைஸ் பண்ணி இந்த நான் மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அதுக்கு எதெல்லாம் வந்து ஃபேவரபிளா இருக்கு எதெல்லாம் தடையா இருக்கு அப்படிங்கிறத காட்டிடும். அதுவுமே எத்தனை பர்சன்டேஜ் வந்து தடையா இருக்கு, இந்த தடைகளுக்கு காரணம் யாரு, அதுக்கு வந்து நான் காரணமா, என்னுடைய அப்பா அம்மா காரணமா, என்னுடைய முன்னோர்கள் காரணமா, அல்லது என்னுடைய கர்மா காரணமா அப்படிங்கிற அளவுல அது வந்து நமக்கு எடுத்து காட்டிடும். எடுத்துக்காட்டி அதை வந்து நம்ம வந்து வைப்ரேட்னு கொடுக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சிஸ் வந்து நமக்கு எங்கெல்லாம் பிளாக்கேஜஸ் இருக்கோ அந்த இடத்துல பிரபஞ்சத்துல அதனுடைய ஃப்ரீக்வன்சிஸை அனுப்பி அந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணி நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய 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 அந்த பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகி நம்ம வந்து அந்த மாதம் 5 லட்சம் ரூபாய் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுத்து நம்மளுடைய உழைப்பு 100% போட்டாதான் நம்ம 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும்னா அந்த இடத்துல ஒரு 50% முயற்சி போடும் பொழுதே நமக்கு அந்த பலன்கள் கிடைக்கிற அளவுக்கு இதுல இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிஸ் நமக்கு வந்து பயன்பட ஆரம்பிக்குது. இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு டெக்னாலஜி. இது வந்து நிறைய பேர் இப்ப வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில நாம இன்னைக்கு இந்த ஃப்ரீக்வன்சி டெக்னாலஜி மூலமா நாம இன்னைக்கு மேனுவலா பண்ணக்கூடிய அந்த மந்திரத்துடைய சக்தி இந்த ஹீலிங் மூலமா கிடைக்கும்
செய்யும் பொழுது எந்த அளவுக்கு நமக்கு வேறுபடுது இல்லது வித்தியாசப்படுது அல்லது பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத நாம வந்து பார்க்க போறோம். வாங்க. இப்ப வந்து நம்ம இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தோம்ல, இன்னைக்கு செஷனுடைய முக்கியமான அதுக்கு அந்த எளிமையான நீங்க உங்களுக்கு நான் அனுப்புன அந்த வார்த்தைகளை பார்த்திருப்பீங்க. 5 வார்த்தைகளில் அதிசயம். அந்த 5 வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப வந்து பார்த்துடலாம். இதுதான் அந்த 5 வார்த்தைகள். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓ போனோ போனோம். இந்த மந்திரம் அப்படிங்கிறது வந்து ஹவாய் நாட்டுல இத வந்து ரொம்ப எல்லாருமே வந்து இந்த மந்திரத்தை ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேர்டிங்ஸ் தான். அந்த நீங்க மேல இருக்கிற மைடியர் மணின்றதை விட்டுருங்க. அது இன்னைக்கான அந்த நம்ம பிரேயருக்கான சப்ஜெக்ட். இதுல பாருங்க, சிம்பிளான வார்த்தைகள் தான். ஐ ஆம் சாரி. இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணிடுறோம். அவங்க கிட்ட நம்ம வந்து சாரி கேட்கும்போது அவங்களுடைய அந்த மனநிலை ரொம்ப எளிமையாடுது. அப்போ ஐ ஆம் சாரின்ற வார்த்தைக்கு இருக்கக்கூடிய வைப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரிதான் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து அவங்க நம்மளை மன்னிக்கும் பொழுது நாம செய்த தவறுகள் மூலமாக உருவான அந்த தீய கர்மாக்கள் விலகி நமக்கு நல்லது நடக்குது. அதே நேரத்துல ஒருவர் செய்யக்கூடிய உதவிக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கும், அதாவது உலகத்துல தேங்க்யூன்ற வார்த்தைக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஹையர் வைப்ரேஷன்ஸ்ன்றது வேற எந்த வார்த்தைக்கும் கிடையாது. அதே மாதிரிதான் ஐ லவ் யூ. எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒருத்தருக்கு வந்து ஐ லவ் யூன்னு சொல்லும்போது இது வந்து ஐ லவ் யூன்றது வந்து காதலன் காதலிக்கு சொல்ற வார்த்தை மட்டும் கிடையாது. அம்மா மகனுக்கு சொல்லலாம், மகன் அம்மாவுக்கு சொல்லலாம், அப்பாவுக்கு சொல்லலாம், தங்கைக்கு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சக்தி மிக்க வார்த்தைகள். இந்த 4 வார்த்தைகள் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. அதே நேரத்துல நாம செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு நன்றி சொல்லிவிட்டு நம்மை நாம் மன்னித்துக் கொள்ளும் பொழுது நமக்கு என்ன தேவையோ அது வந்து மிக சிறப்பாக கிடைக்கிறது. இத வந்து எப்படி வந்து அவங்க வந்து இத வந்து வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல மென்டல் ஹாஸ்பிட்டல் அங்க இருக்கக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸும் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருந்திருக்காங்க. அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நிறைய பேரை வந்து தேடி இருக்காங்க. அதுல வந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்துட்டு சரிங்க, நான் வந்து அவங்க கிட்ட நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அவங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்டை வந்து கொடுங்க. நான் வந்து ஒரு மந்திரத்தை நான் வந்து பயன்படுத்த போறேன். இதை வந்து நான் சொல்ல 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 உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பேஷண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஜஸ்ட் வந்து அவர் கண்டினியூஸா ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படிங்கிற இந்த 4 வார்த்தைகளை அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அதாவது டெய்லி டே அண்ட் நைட், அதாவது சாப்பிடுற நேரம் தூங்குற நேரம் போக மற்ற எல்லா நேரமும் இந்த 4 வார்த்தைகளை மட்டுமே அவர் வந்து சொல்ல 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 ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ள அங்க என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்கிற மருந்தோட அளவு வந்து சாரி மருந்தோட அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3 மாதத்திலிருந்து 6 மாதத்துக்குள்ள அங்க இருந்த அந்த மென்டலி டிசார்டர் பசங்க எல்லாம் அந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து கியூர் ஆகி எல்லாருக்குமே அவங்க வீட்டுக்கு வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தைகள் தான் இந்த 4 வார்த்தைகள். கடைசியில ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப் அப்படின்னும் போது இன்னைக்கு நம்ம செய்ய போற ஒரு விஷயத்துக்கு நம்மை நாம் மன்னித்துக் கொள்ளும் பொழுது ஒரு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான ஒரு இந்த விஷயம். இந்த மாதிரியான இந்த 4 வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நாம வந்து இன்னைக்கு ஒரு பிரேயர் பண்ண போறோம். இது வந்து எப்படின்னா 2 விதமா நம்ம வந்து பண்ண போறோம். முதல்ல வந்து நம்ம வந்து 2வதா வந்து ஹீலிய வச்சு பண்ண போறோம்.
முதல்ல வந்து மேனுவலா நமக்கு நம்மளே சாண்டிங் பண்ண போறோம். உங்களுக்கு வந்து சாண்டிங் வரப்போகுது. அந்த சாண்டிங் நீங்களும் உங்க மனசார சொல்ல ஆரம்பிங்க. அது வந்து நம்ம வந்து இத வந்து 21 முறை வந்து சொல்றோம் இப்போதைக்கு. ஆனா மேனுவலா இத வந்து நம்ம செய்றதா இருந்தா, நீங்க என்ன மாரி கோரிக்கைகளாக இருந்தாலும், நீங்க வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்துகிட்டு, ஒரு தியானம் பண்ணக்கூடிய அளவுல உட்கார்ந்துகிட்டு, ஒரு நல்ல பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணிட்டு, நீங்க இந்த சாண்டிங்க வந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு 108 முறை செய்யும் பொழுது, நீங்க எதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்காது, கிடைக்காது, முடியுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது நமக்கு மிகச்சிறந்த தீர்வுகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இது வந்து இந்த மந்திரத்தினுடைய சக்தி. இந்த மாதிரியான சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை நம்ம வந்து இப்ப மேனுவலா சாண்ட் பண்ண போறோம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கக்கூடிய வீட்டிலேயே ஒரு தனியா வந்து உட்காந்துங்க. பிள்ளைகள்லாம் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு அமைதியான சூழ்நிலையில உட்காந்துருங்க. முடிஞ்சா எல்லாரும் ஹெட்போன் போட்டுக்கங்க. ஹெட்போன் இல்லாதவங்க கொஞ்சம் அமைதியான ஒரு சூழ்நிலையில உட்காந்துக்குங்க. இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா எடுத்த உடனே சிம்பிளா நான் ஒரு ஏதாவது ஒரு மெஷின் மாதிரி ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ, ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு சக்திகள் கிடையாது. இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆத்மாமா நம்ம வந்து சொல்றோமோ அந்த அளவுக்கு இதுல வந்து பெனிஃபிட். ஏன்னா ஒரு half an hourல ஒரு சின்ன, அதாவது எனக்கு இருக்கக்கூடிய ஏற்பட்ட டிஸ்கம்ஃபர்ட் வந்து வித்தின் 15 to 20 மினிட்ஸ்ல இது வந்து கிளியர் ஆச்சு. அதே நேரத்துல என்னுடைய நண்பர் ஒருத்தர் பெங்களூர்ல இருக்காங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கண்ணுல வந்து ஒரு மாதிரி கட்டி வந்துட்டு கண்ணுல வந்து தண்ணி வந்து ஊறிக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நான் வந்து இதை செஞ்சுட்டு அன்னைக்கு என்ன பண்ணேன்னா அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுத்தேன். ஏன்னா ஹீலில எனக்கு வந்து அவங்க வந்து அப்ளை, அவங்களுக்கு நான் அது வந்து சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, டக்குன்னு அதே மந்திரத்தை அவங்க கிட்ட இருக்கிற ஹீலில அவங்க ப்ரொஃபைல்ல போட்டு பண்ணிட்டு ஒரு half an hourல திரும்ப கால் பண்றாங்க. சார், என்ன சார் இவ்வளவு பெரிய மிராக்கிளா இருக்குது, என்ன சார் ஒரு half an hourல எனக்கு வந்து அந்த தண்ணி வந்து சொட்டுறது வந்து நின்னு போச்சு, அந்த இரிட்டேஷன் நின்னு போச்சு, கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா ஃபீல் பண்றேன் சார் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஒரு half an hourலயே எல்லா வித்தைகளும் நடந்துரும்னு சொல்லி சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கு. அப்போ 15 நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு தீர்வு கிடைக்கல. ஆனா ஒரு வித்தின் ஹால்ஃப் அன் ஹவர்ல அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குதுன்னா, அந்த இந்த மந்திரத்துடைய சக்தி, ஹீலியோட மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி. இது 2ம் இணையும் பொழுது நமக்கு வந்து சாதனைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது. இது வந்து நம்மளுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள் அப்படிங்கிறதுல, அதாவது பொருளாதாரமாகட்டும், தொழிலாகட்டும், அல்லது வேலையாகட்டும், இல்ல ஒரு சின்ன சின்ன இதாகட்டும், இது எல்லாமே அதே நேரத்துல நம்ம வந்து இந்த மந்திரத்தை ஹீலியோட சேர்த்து பயன்படுத்தும் பொழுது, ஒரு விஷயம் எனக்கு வந்து நான் போராடினா 1 வருஷம் போராடினா தான் எனக்கு என்னால அச்சீவ் பண்ண முடியும்னா, இந்த ஹீலியில இந்த மந்திரத்தை பயன்படுத்தும் பொழுது ரொம்ப 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 ஈஸியா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். நம்மளுடைய எஃபர்ட்ன்றது மோர் தென் 50% வந்து குறைஞ்சிரும். சரி, நான் வந்து இந்த மந்திரத்தை நான் வந்து ஹீலியில போட்டுட்டு நான் ஹீலியில ரன் பண்றேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுல உட்கார்ந்து படுத்துக்கிட்டு இருந்தா இது வந்து கண்டிப்பா நடக்காது. ஏற்கனவே நம்ம வந்து நிறைய போராடுறோம், அதாவது நிறைய வேலை செய்யறோம், நிறைய கஷ்டப்படுறோம், நிறைய போராடுறோம். ஆனா கை கட்டினது வாய் கட்டல அப்படிங்கிற அளவுல நிறைய பேர் இந்த யூனிவர்ஸ்ல இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி மக்கள் எல்லாருமே இத வந்து இந்த மாதிரி ஒரு மந்திரத்தை ஒண்ணு அவங்க வந்து ஹீலிய வச்சு பயன்படுத்துனாங்கன்னா ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். அதர்வைஸ் இல்லன்னா அவங்க டெய்லி உட்கார்ந்துகிட்டு 108 முறை சொல்லும் பொழுது இதுல வந்து நம்ம வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு மந்திரத்தை தான் இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய வெல்த்துக்காக, மணிக்காக நம்ம வந்து பயன்படுத்த போறோம். சரி, ஒரு சிலர் நீங்க நினைக்கலாம், என்னடா இது பணம் அப்படிங்கிறது, எனக்கு வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு பண தேவை இல்லை அப்படின்றவங்களும் ஒரு சிலர் இருக்கலாம். ஆனா ஒரு சிலர் வந்து பண தேவைகள் இருக்கும், அவர்களுக்கு வந்து கடன்கள் இருக்கும், இல்ல கொடுத்த பணம் வராம இருக்கும், இல்லது அவங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சு அவங்க வந்து அவங்களுடைய முயற்சிக்கு கிடைக்க வேண்டிய அந்த இது வந்து ரிவார்டு வந்து கிடைக்காம இருக்கும். ஆனா அது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வா தான் நம்ம வந்து இன்னைக்கு சொல்ல போற இந்த மந்திரத்தின் மூலமாக நமக்கு வந்து ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுது. இதை வந்து அடுத்து நம்ம எப்படி பண்ண போறோம், பண்ணலாம் அப்படிங்கிறது நான் அந்த செஷனோட முடிவுல நான் வந்து உங்களுக்கு சொல்றேன்.
அதே நேரத்துல இப்ப நம்ம மேனுவலா சொல்லும் போதும் ஓகே, அதுக்கு அடுத்தது மேனுவலா முடிச்சிட்டு நம்ம ஹீலிங் மூலமா போகும்போது நம்மளுடைய எல்லாருடைய வைப்ரேஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இந்த மந்திரத்தை ஹீலிங் மூலமா நம்ம வந்து பண்ண போறோம். அப்போ அந்த நேரத்துல நம்ம அனைவருடைய இப்போ என்னையும் சேர்த்து 45 பேர் இருக்கும். நம்ம எல்லாருடைய வைப்ரேஷன்ஸை ரெக்கார்ட் பண்ற நேரம் அந்த கிட்டத்தட்ட 5 நிமிட நேரம் மட்டும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம போன் கால் வந்தா அட்டன் பண்ணாம வந்து கொஞ்சம், ஏன்னா நீங்க அந்த வைப்ரேஷனை ரெக்கார்ட் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன செஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங்ல எப்படின்னா, இது சிம்பிளா சொல்றேன், பிராணிக் ஹீலிங் ஆகட்டும், ரெய்க் ஹீலிங் ஆகட்டும், மத்த எல்லா ஹீலிங்குமே நான் வந்து ஒருத்தருக்கு ஹீல் பண்றேன்னா நான் வந்து ஒரு சிறந்த மனநிலையோட இருக்கணும். நான் வந்து ஹீல் பண்றதுக்கு என்ன நான் தயார்படுத்திக்கணும், என்னிடத்துல இருக்கக்கூடிய சக்திகளை நான் வந்து அதிகப்படுத்திக்கணும், என்ன நான் முதல்ல பாதுகாத்துக்கணும், இதெல்லாம் செஞ்சுட்டு நான் வந்து ஒருத்தருக்கு ஹீலிங் கொடுக்கும்போது தான் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதே நேரத்துல அதை ரிசீவ் பண்றவங்க நான் கொடுக்கிற நேரம் அவங்க வந்து அமைதியா உட்காந்துக்கிட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணணும். இல்லையா அவங்க படுத்துக்கிட்டு இருக்கணும். அப்பதான் இது வந்து ஹீலிங்ன்றது ஒர்க் ஆகும். ஆனா ஹீலிங் மூலமா ஹீலிங் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய வைப்ரேஷனை ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும்தான் அவங்க வந்து இருக்கணும். அவங்களுடைய வைப்ரேஷனை அவங்களுடைய ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி அவங்களுடைய வைப்ரேஷனை நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அவங்க வந்து அலைவா யூனிவர்ஸ்ல எங்க இருந்தாலும் அவங்களுக்கு வேணுமோ வேணாமோ, அதாவது என்ன பண்றாங்கன்னா என்கிட்ட வந்து கேட்கறாங்க, சார் எனக்கு ஒரு ஹீலிங் வேணும் சார், எனக்கு வந்து ஒரு 15 நாள் கொடுங்க, இல்ல எனக்கு ஒரு மாசம் ஹீலிங் கொடுங்கன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க கம்முன்னு இருந்தலாம். அதாவது அவங்க கேட்கிற அன்னைக்கு அவங்களுடைய ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி அவங்களுடைய வைப்ரேஷனை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ நான் வந்து அவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கும்போது நான் அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதாவது அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். நானும் வந்து என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு நான் உட்காந்துட்டு ஹீலிங் தரணும்னு இல்லை. அது ஒண்ணு இல்லை, நம்ம மொபைல ஒரு பட்டனை வைப்ரேட் அப்படிங்கிற தட்டுறது. அதாவது சிம்பிளா போனோம்னா 38 செகண்ட்ன்றத ஒரு 10 முறையும் 27 நிமிஷம்ன்றத ஒரு முறையும் நான் வந்து வைப்ரேஷனை கொடுத்தா ஒருத்தருடைய ஹீலிங் முடிஞ்சிடும். அதாவது அவங்க கேட்கறாங்க கேட்கல, இந்த ஹீலில் இருந்து செல்லக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சிஸ்ன்றது அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு வழியா அவங்க ஆரா வழியா அவங்க உடம்புக்குள்ள போய் எதுக்கான ஹீலிங்கை கொடுக்குறோமோ அது வந்து அப்படியே அவங்களுக்கு வந்து 100% போய் சேர்ந்துருது. இதுதான் இந்த டெக்னாலஜி, ஹீலிங் டெக்னாலஜி. இந்த மாதிரி ஒரு அருமையான டெக்னாலஜியை நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து இதுக்கு சாண்டிங்க்கு போக போறோம். இப்போ எல்லாரும் ஒரு அமைதியான சூழ்நிலையில உட்கார்ந்துக்குங்க. கொஞ்சம் தேவைப்படுறவங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்குங்க. பக்கத்துல தண்ணி இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. கால்கள் ரெண்டும் தனித்தனியா இருக்கட்டும். கைகளை வந்து மடி மேல ரிசீவிங் பொசிஷன்ல வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சு பயிற்சி செய்யுங்க. அப்படியே மெதுவா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நம்ம வந்து பணத்தை வந்து கையாண்டு வந்திருக்கோம். அதை வந்து
ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வந்து பூஜை அறையில வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு கும்பிட்டுட்டு யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்ம வந்து எவ்வளவுதான் ஒரு அக்கறையோட ஒரு மரியாதையோட நம்ம வந்து அந்த பணத்தை கையாண்டிருந்தாலும் ஏதோ நமக்கு தெரியாம ஒரு சில நேரத்துல நம்ம ஒரு சில தவறுகளை வந்து நம்ம வந்து செஞ்சிருப்போம். அந்த மாதிரி அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம வந்து இந்த ஓப்போனோபோனோ பிரேயர் மூலமா நம்ம வந்து அதுக்கு எல்லாமே நம்ம வந்து அவங்க கிட்ட சாரி கேட்க போறோம். அவங்க வந்து நம்மளை வந்து மன்னிக்க சொல்ல போறோம். அவங்களுக்கு வந்து நம்ம நன்றி சொல்ல போறோம். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட நம்மளுடைய அன்பை வந்து பகிர்ந்துக்க போறோம். அதே நேரத்துல நம்மை நாமே நாம் மன்னித்துக் கொள்ள போகிறோம். இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த வார்த்தைகளை முதல்ல வந்து உங்க மனசுக்குள்ள அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கங்க. ரிப்பீட் பண்ண பிறகு இந்த சாண்டிங் வரும். அந்த சாண்டிங்கை வந்து அப்படியே உங்க மனசுக்குள்ள அப்படியே வந்து நீங்க வந்து சாண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்க சாண்ட் பண்ண 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 நீங்க வந்து பணம் ரீதியாக நீங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்களோ, அதாவது நிறைய வருமானம் வரும் ஆனா சேமிப்பு இருக்காது, இல்ல நிறைய நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம் அதுக்கான ரிவார்டு கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை இந்த சாண்டிங்க பண்ண 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 உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து அதுக்கு நீங்க எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த வார்த்தைகள் மூலமா நம்ம வந்து மன்னிப்பு கேட்க போறோம். சரி, எல்லாரும் தயாராயிருங்க. மீண்டும் ஒரு முறை கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்குங்க. நான் சொல்லக்கூடிய இதை வந்து அப்படியே உங்க மனசுக்குள்ள முதல்ல ரிப்பீட் பண்ணுங்க. மை டியர் மணி, உங்களை நான் பயன்படுத்துவதிலோ உங்களை கையாள்வதிலோ உங்களை நான் சம்பாதிப்பதிலோ அல்லது உங்களை நான் சேமித்து வைப்பதிலோ தெரிந்து தெரியாமல் அறிந்து அறியாமல் ஏதேனும் தவறுகளை செய்திருந்தால் என்னை அதற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். I am so sorry. My dear money, உங்களை நான் உதாசீனப்படுத்தி இருந்தாலோ உங்களை நான் கையாள்வதில் தவறு செய்திருந்தாலோ உங்களை நான் சம்பாதிப்பதற்காக தவறான வழிகளை பயன்படுத்தி இருந்தாலோ அல்லது உங்களை நான் சேமிப்பதிலே குளறுபடிகளை செய்திருந்தாலோ அதற்காக இன்று நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். Please forgive me. My dear money, நான் எவ்வளவு தவறுகளை செய்திருந்தாலும் எந்த அளவுக்கு உங்களை உதாசீனப்படுத்தி இருந்தாலும் எந்த வழியிலெல்லாம் நான் தவறான வழிகளிலே உங்களை சம்பாதிக்க வேண்டும் என்று நான் எண்ணி இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் மீறி நீங்கள் என்னிடத்திலே வந்து தங்கி இருக்கிறீர்கள். எனக்காக பல நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். என்னிடத்திலே அதிகப்படியான சேமிப்புகள் உருவாவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீர்கள். என் வாழ்க்கையிலே நான் அடைய வேண்டிய எல்லாவற்றையும் மிக எளிதாக அடைவதற்காக நீங்கள் உதவிகரமாக இருக்கிறீர்கள். Thank you so much. Thank you very much.
மை டியர் மணி, எல்லா வகையிலும் என்னுடன் இருந்து எனக்கு உறுதுணையாக இருந்து என் வாழ்க்கையில் நான் பெற வேண்டிய வளர்ச்சிகள், வெற்றிகள், முன்னேற்றங்களை முழுமையாக பெறுவதற்கு உறுதுணையாக இருந்து எனக்கு நல்லதொரு வழியை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய அன்பை உங்களிடத்திலே சமர்ப்பிக்கிறேன். I love you so much. My dear மணி, இது நாள் வரை நான் செய்த தவறுகளுக்காக, நான் தெரிந்து தெரியாமல் செய்த தவறுகளுக்காக என்னை நானே மன்னித்துக் கொள்கிறேன். என்னை நானே மன்னித்துக் கொள்கிறேன். என்னை நானே மன்னித்துக் கொள்கிறேன். I forgive myself. I forgive myself. I forgive myself. Thank you. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்ப சாண்டிங் வரப்போகுது. 21 முறை அந்த சாண்டிங் வரப்போகுது. அமைதியான சூழ்நிலையில அப்படியே சாண்டிங் மனசுக்குள்ள சாண்ட் பண்ணுங்க. உங்க கண் முன்னாடி உங்களுடைய எல்லா மணிக்கான விஷஸும் உங்க முன்னாடி வந்துடணும். Please do me. My dear money, I am so sorry. Please forgive me. Thank you very much. I love you so much. I forgive myself. My dear money, I am so sorry. Please forgive me. Thank you very much. I love you so much. I forgive myself. My dear money, I am so sorry. Please forgive me. Thank you very much. I love you so much. I forgive myself. My dear money, I am so sorry. Please forgive me. Thank you very much. I love you so much. I forgive myself. My dear money, I am so sorry. Please forgive me. Thank you very much. I love you so much. I forgive myself. My dear money, I am so sorry. Please forgive me.
Thank you very much. I love you so much. I forgive myself. My dear money, I am so sorry. Please forgive me. Thank you very much. I love you so much. I forgive myself. My dear money, I am so sorry. Please forgive me. Thank you very much. I love you so much. I forgive myself. My dear money, I am so sorry. Please forgive me. Thank you very much. I love you so much. I forgive myself. My dear money, I am so sorry. Please forgive me. Thank you very much. I love you so much. I forgive myself. My dear money, I am so sorry. Please forgive me. Thank you very much. I love you so much. I forgive myself. My dear money, I am so sorry. Please forgive me. Thank you very much. I love you so much. I forgive myself. My dear money, I am so sorry. Please forgive me. Thank you very much. I love you so much. I forgive myself. My dear money, I am so sorry. Please forgive me. Thank you very much. I love you so much. I forgive myself. My dear money, I am
so sorry. Please forgive me. Thank you very much. I love you so much. I forgive myself. My dear money, I am so sorry. Please forgive me. Thank you very much. I love you so much. I forgive myself. My dear money, I am so sorry. Please forgive me. Thank you very much. I love you so much. I forgive myself. My dear money, I am so sorry. Please forgive me. Thank you very much. I love you so much. I forgive myself. My dear money, I am so sorry. Please forgive me. Thank you very much. I love you so much. I forgive myself. My dear money, I am so sorry. Please forgive me. Thank you very much. I love you so much. I forgive myself. My dear money, I am so sorry. Please forgive me. Thank you very much. I love you so much. I forgive myself. கண்களை திறக்க வேண்டாம். கைகள் ரெண்டும் அப்படியே நமஸ்காரம் பண்ற பொசிஷனுக்கு கொண்டு வாங்க. இந்த பிரேயரை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு சொல்லிக்கோங்க. அப்படியே கைகளை வந்து நல்லா ரப் பண்ணிக்கோங்க. மெதுவா கைகள் ரெண்டும் எடுத்துன்னு போய் கண்ணில் வச்சு லேசா மசாஜ் பண்ணிக்கோங்க. முகம் முழுக்க அப்படியே மசாஜ் பண்ணிக்கோங்க.
அப்படியே கைகள் கால்களை லேசா உதறிக்குங்க. உடம்ப லெஃப்ட் ரைட்னு சொல்லி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. அப்படியே மெதுவா கண்களை திறந்து இயல்பு நிலைக்கு வாங்க. வணக்கம். யாரெல்லாம் தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ குடிச்சுக்கிங்க. இப்ப நம்ம மேனுவலா நம்ம அந்த மந்திரத்தை சான் பண்றது இப்ப 21 முறை நம்ம பண்ணியிருக்கோம். பொதுவா நம்மளுடைய விஷஸை நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சா டெய்லி 108 முறை நம்ம இதை சான் பண்ணணும். அப்பதான் நமக்கு அந்த பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதையே ஹீலிய வச்சு பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ் அண்ட் எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இதே மந்திரத்தை போட்டு பண்ணணும். இது எல்லாமே நான் ஆல்ரெடி அந்த ஹீலியில நம்ம குரூப்பை கிரியேட் பண்ணி அதுல நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அடுத்ததாக இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ எல்லாருக்கும் நமக்கு கலந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் அந்த பலன்கள் கிடைக்கணும்ல. அதுக்காக நம்ம நம்ம எல்லாருடைய வைப்ரேஷன்ஸை இப்போ ரெக்கார்ட் பண்ண போறோம். நான் இப்போ என்னுடைய மொபைல் வெர்ஷனுக்கு நான் போறேன். இப்போ நம்ம இன்னைக்கு இந்த குரூப்புக்கு வெல்தி பீயிங் அப்படிங்கிற அந்த குரூப்புக்கு நேம் வச்சிருக்கேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல நம்ம ஹீலில நமக்கு டிஸ்டன்ஸ் ஹீலிங்ல யாருக்கு நம்ம ஹீலிங் கொடுக்கறதா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம ப்ரொஃபைல் ரெடி பண்ணணும். அதாவது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேமு, செகண்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், அவங்க எங்க இப்ப இருக்காங்களோ அந்த ஏரியா, அந்த ஏரியாவுடைய பின்கோடு கொடுத்து நம்ம பண்ணணும். அடுத்து போட்டோ அப்லோட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அவங்களுடைய வைப்ரேஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணணும். இப்ப இன்னைக்கு நம்ம கலந்திருக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம என்னோட சேர்த்து 44 பேர் நம்ம இப்ப இருக்கோம். இப்ப நம்ம எல்லாருடைய வைப்ரேஷன்ஸ் இதுல ஹீலியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா குரூப் ஹீலிங். குரூப் ஹீலிங் இதுல தனி மனிதருக்கு பண்ணலாம், அனிமலுக்கு பண்ணலாம், பிளான்ட்டுக்கு பண்ணலாம், வெஹிக்கிளுக்கு பண்ணலாம், ஒரு ஆர்கனைசேஷனுக்கு பண்ணலாம், ஒரு பில்டிங்க்கு பண்ணலாம், ஒரு குரூப்புக்கு பண்ணலாம். இப்போ ஒரு கம்பெனில ஒரு 1000 பேர் வேலை செய்யறாங்க. அந்த 1000 பேரும் அந்த கம்பெனிக்கு உண்மையான ஊழியர்களா இருந்து உழைக்கணும். அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஒரு மனநிலையோட உழைக்கணும். அந்த கம்பெனியோட முன்னேற்றத்திற்கு நம்ம உழைக்கணும் அப்படின்னாக்கா இருக்கிற எல்லா எம்ப்ளாயும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒரே நேரத்துல நிக்க வச்சுட்டு எல்லாருடைய வைப்ரேஷன் அந்த கம்பெனிக்காக நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு ஹீலிங் மூலமா நீங்க ஹீலிங் கொடுக்கும்போது 1000 பேருனாலும் அந்த 1000 பேருக்கும் அந்த ஹீலிங் போய் சேரும். நம்ம ஒரு வகையான ஹீலிங் கொடுத்தாலும் யார் யாருக்கு என்னென்ன மனநிலையில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த ஹீலிங் போய் சேரும். அதுதான் இந்த ஹீலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ், பெனிஃபிட். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஹீலியை வச்சு நம்ம இப்போ வைப்ரேஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ண போறோம். இப்போ என்னுடைய கையில இந்த ஹீலி இருக்கு. வலது கையில என்னுடைய ஹீலியை வச்சிருக்கேன். உங்க எல்லாருடைய வலது கையை இப்படி வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு எல்லாருடைய வலது கையிலையும் ஹீலி இருக்கு அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணுங்க. விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு 3 முறை மூச்சு பயிற்சி பண்ணுங்க.
நம்ம எல்லாருடைய கையில ஹீலி இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தருடைய வைப்ரேஷன்ஸை ரெக்கார்ட் பண்றதா இருந்தா அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து பர்மிஷன் வாங்கணும். அதுக்காக இன்னைக்கு நான் வந்து நம்ம வந்து வெல்தி பீயிங் அப்படின்ற குரூப்புக்காக இந்த ஜூம் செஷன்ல கலந்துகிட்டு இருக்க உங்க எல்லாருடைய பர்மிஷன் எனக்கு வேணும். இப்ப நான் சொல்ல போற இந்த பிரேயரை நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. இன்று ஜூம் மீட்டிங்கில் வெல்தி பீயிங் என்கின்ற குழுவிற்காக கலந்து கொண்டிருக்கக்கூடிய நான் என்னுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டை தனஞ்சயன் அவர்கள் ஹீலி மூலமாக பதிவு செய்வதற்கு நான் அனுமதிக்கிறேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசார உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டை ரெக்கார்ட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுங்க. ஹீலிக்கு கைகள் ரெண்டும் தனித்தனியா வச்சுக்குங்க. கால்கள் தனித்தனியா இருக்கட்டும். மீண்டும் ஒரு முறை அப்படியே ஒரு மூச்சு பயிற்சி செய்யுங்க. நம்ம எல்லாருடைய வைப்ரேஷன்ஸை இப்ப நான் ரெக்கார்ட் பண்ண போறேன். நம்ம எல்லாருடைய வைப்ரேஷன்ஸை வெல்தி பீயிங் அப்படின்ற குழுவுக்காக ஹீலி அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க. தேங்க்யூ ஹீலி அப்படின்னு சொல்லிக்கீங்க. அப்படியே இயல்பு நிலைக்கு வந்துருங்க. இப்போ நம்ம ஹீலி மூலமா இந்த மந்திரத்தை நம்ம வந்து பண்ண போறோம். இப்போ இந்த ஏற்கனவே மேனுவலா நம்ம வந்து என்ன சாண்டிங் பண்ணுமோ, என்ன விஷயத்துக்காக பண்ணுமோ அதுக்காக அந்த ஹீலிங் வந்து நடக்க போகுது. நீங்க கைகள் ரெண்டுத்தையும் ரிசீவிங் பொசிஷன்ல வச்சுக்கிட்டு ரிசீவும் பண்ணலாம், இல்ல நீங்க கேஷுவலாகவும் உட்காந்துக்கலாம். ஏன்னா ஹீலியை பொறுத்தவரையும் ஹீலி மூலமா கிடைக்கக்கூடிய அந்த ஹீலிங்க்கு நம்ம வந்து கேட்டாலும் கேட்கலனாலும் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் தானா வந்து அது சேரும். இப்ப நான் ஏற்கனவே அது எல்லாமே ஃபார்ம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம அந்த குரூப்போட எனர்ஜி பாருங்க எவ்வளவு இருக்கு. 89% இருக்கு. ஜென்ரலா ஒரு நபருடைய ஆரா எனர்ஜி 89% இருந்ததுன்னா அவங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ நான் வந்து இந்த ஆரா நம்ம குழுவுடைய ஆராவை அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள நான் வந்து நம்மளுடைய வெல்தி பீயிங் அப்படின்றதுக்கான அஃபர்மேஷன்ஸை உள்ள போட்டு அதுக்கான இப்ப நம்ம வந்து அந்த ஓப்பன் அப் பிரேயரை நம்ம வந்து இதுக்குள்ள போட்டிருக்க. அதாவது எப்படின்னா இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட 13 நிமிடம் நமக்கு வந்து நம்ம மேனுவலா வந்து சாண்ட் பண்றதுக்கு ஆச்சு. இது 108 முறை நம்ம வந்து ஒரு நிலையோட ஒரு மனதோட ஒரு நிலையோட ஒரு அமைதியான சூழ்நிலையில இருந்து உட்காந்துக்கிட்டு பண்ணணும். ஆனா ஹீலி மூலமா பண்றதுக்கு நம்ம எதுவுமே தேவையில்லை. நம்மளுடைய ப்ரொஃபைல் தேவை. அதுல வந்து நம்மளுடைய அஃபர்மேஷன்ஸை போட்டுட்டு இந்த மந்திரத்தை போட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணும்பொழுது இப்ப நான் பண்ண போறது நான் மட்டும் இல்லை, நீங்க நாளைக்கு நீங்க ஹீலி வாங்குறீங்க அப்படின்னாலும் நீங்களுமே இதை தான் செய்ய போறீங்க. இப்போ வந்து நான் வைப்ரேட்னு தரேன். இந்த வைப்ரேட்னு கொடுக்கும்போது இப்போ நமக்கு வந்து இப்போ இதுல அஃபர்மேஷன்ஸ் என்ன போட்டிருக்குன்னா நம்மளுடைய மணிக்கான கர்மா நமக்கு தெரிஞ்சு தெரியாம அறிஞ்சு அறியாம ஏதேனும் தவறு செஞ்சிருப்போம், அதனால தீய கர்மாக்கள் உருவாயிருக்கும். அந்த மணி கர்மா, ப்ராஸ்பரிட்டி கர்மா, வெல்த் கர்மா, அபண்டன்ஸ் கர்மா, பிசினஸ் கர்மா, ஃபைனான்சியல் கர்மா எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து வெல்த், ப்ராஸ்பரிட்டி, அபண்டன்ஸ், பிசினஸ், ஃபினான்ஸ்
இது எல்லாமே ஒரு சேர நமக்கு கிடைக்கிறதுக்கான அஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம வந்து இதுல போட்டிருக்கோம். அதுக்கு வந்து அந்த ஓப்பன் ஓப்போ மந்திரம் போட்டிருக்கோம். அதுக்கான ஒரு சில ஃப்ரீக்வன்சிஸ்க்கான அந்த பொட்டன்சி ஃப்ரீக்வன்சிஸை நம்ம செலக்ட் பண்ணி அதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து நான் வந்து வைப்ரேட், அவ்வளோதான். இது வந்து எப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து இதுல நிறைய டைம்ஸ் இருக்கு. இப்ப சப்போஸ் நான் வந்து மினிமம் 108 முறை பண்ணணும். அதே 1008 முறை பண்ணா அதனுடைய பலன்கள் வேற. இது வந்து நம்ம மேனுவலா 21 முறை பண்றதுக்கு 13 நிமிஷம் ஆச்சு. இப்போ 1008 முறை பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அதுக்கு வந்து ஹீலிங் மூலமா பண்றதுக்கு 6 நிமிடங்கள் தான். இப்போ நான் 6 நிமிடம் 2 செகண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஹீலியோட எனர்ஜி வாங்குறீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே கண்களை மூடிக்கிட்டு அந்த எனர்ஜிஸ் உங்க ஆராக்குள்ள வருது. அதை வந்து அப்படியே விஷுவலைஸ் பண்ணி ரிசீவ் பண்ணுங்க. மை டியர் மணி, ஐ ஆம் so sorry. Please forgive me. Thank you very much. I love you so much. I forgive myself. இந்த மந்திரத்துக்கான சக்தி தான் நம்ம எல்லாருடைய ஆறா வழியா இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு வழியா நம்ம உடம்புக்குள்ள வந்து சேர்ந்து அந்த சக்திகள் பிரபஞ்சம் முழுவதும் நமக்காக சென்று சேருது. நம்முடைய அந்த மணிக்கான விஷஸ் பிரேயர்ஸ் ரொம்ப ரொம்ப எளிமையா சக்சஸ் ஆகிறதுக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் ஃப்ரீக்வன்சிஸா யூனிவர்ஸ் போயிட்டு அங்கிருந்து வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு வழியா நம்ம ஆறாக்குள்ள நுழைஞ்சி நம்ம உடம்புக்குள்ள போய் டிஎன்ஏ அளவுல போய் அது வந்து பதிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க.
ஹீலி சாமி, நாங்கள் ஒரு வெல்தி பீயிங் என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த நிலையை அடைவதற்காக நீங்கள் வழங்கிய மிகச்சிறந்த சக்திகளுக்கு எங்களது நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கங்க. அப்படியே மீண்டும் கைகளை நல்லா உரசிக்குங்க. அப்படியே மெதுவா கண்களை போய் லேசா மசாஜ் பண்ணிக்கங்க. முகம் முழுக்க மசாஜ் பண்ணிக்கோங்க. கைகள் கால்களை நல்லா ஷேக் பண்ணிக்கங்க. உடம்ப வந்து லெஃப்ட் ரைட்னு சொல்லி நல்லா ஷேக் பண்ணிக்கங்க. மீண்டும் கைகள் கால்களை நல்லா உதறிக்கங்க. அப்படியே மெதுவா கண்களை திறந்து இயல்பு நிலைக்கு வாங்க. வணக்கம். எப்படி இருந்தது இன்னைக்கு செஷன்? சிறப்பா இருந்துச்சு, புதுசா இருந்துச்சு. சிறப்பா இருந்தது அப்படின்றத விட மேனுவலா பண்ணும்போது என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? ஹீலி மூலமா நீங்க அனுபவிச்சப்போ எப்படி உணர்ந்தீங்க அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வணக்கம் அங்கிள். சொல்லுங்க வினோத். ஹீலிங் வந்து ஸ்டார்டிங்லயே வந்து நல்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த எண்ண ஓட்டங்கள் வந்து கொஞ்சம் அங்க இங்க போயிட்டு வந்துட்டே இருந்தது. ஸ்டார்டிங்ல நீங்க மேனுவலா பண்ணும்போது கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஆனா வந்து இந்த ஹீலி டிவைஸ் வச்சு பண்ணும்போது அப்படியே போக 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 நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில வந்து எங்கெங்கெல்லாம் மணிக்கு வந்து நமக்கு தேவை, எந்தெந்த சேனல் வழியா நமக்கு வேணும், நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் அதுல, அது எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடியே கொண்டாந்து அதுக்கப்புறம் அது எல்லாமே அப்படி கிளியர் ஆகி அப்படியே அந்த கோல்டன் எனர்ஜி ஃப்ளோ நல்லா கிளியரா போயிட்டு இருந்தது அங்கிள். ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருந்தது. மணி கூட டைரக்டா அப்படியே நம்ம ஃப்ரெண்டு மாதிரி உட்காந்து பேச வச்சுட்டீங்க. ஸோ யார் யாருக்கு எப்ப பணம் வேணுமா, டியர் மணி பக்கத்துல வாப்பா, இதுதான் ப்ராப்ளம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் போல தெரியுது. அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி அங்கிள். சூப்பர் சூப்பர். அடுத்து எல்லாரும் கொஞ்சம் லெஃப்ட் ஆகாதீங்க. ஒரு சில விஷயங்கள் இருக்கு, கேட்டுக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் முடிச்சுக்கலாம். மற்றபடி ஒரு ஃபீட்பேக்ஸ் மட்டும் கேட்டுட்டு அது வந்து எப்படின்றது சொல்லிடும். அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணுங்க. ஏன்னா இப்போ நீங்க லெஃப்ட் ஆனீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் கிடைக்க போகுதுன்றது நீங்க வந்து தெரியாம போயிடும். அடுத்து வேற யாராவது ஃபீட்பேக்? இல்ல வேற ஏதாவது டவுட்?
ஃபீட்பேக் இல்லைனாலும் வேற ஏதாவது டவுட் இருக்கா? சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். கிளாஸ் அற்புதமா இருந்துச்சு. ஆ, சூப்பர். ம். அந்த என்னை விட்டு வெளியில போன படம்லாம் ஏப்பா என்கிட்ட கொண்டு போய் அந்த படத்தை கொடுத்த நீயே வச்சிருக்கலாம்லங்கிற மாதிரி என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. சூப்பர் சூப்பர். ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருக்கீங்க. தேங்க்யூ. நன்றி நன்றி. உண்மையிலே நல்லா இருக்கு சார். ஒரு அற்புதமான ஃபீலிங். சூப்பர். அதாவது நம்ம கையை விட்டு போன படம் நம்ம கிட்ட ஒன்டே இருந்திருப்பனே நீயே அங்க கொண்டு போய் கொடுத்த அந்த படத்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ள வரும். சூப்பர் சார் சூப்பர். தேங்க்யூ சார். உங்களுடைய அந்த ஒவ்வொரு அந்த 5 லைனுமே பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ஃபீலை நம்ம கொண்டு வந்து. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லலாம். நன்றி. ஹலோ சார், தனஞ்சய் சார். வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு செஷன் சூப்பரா இருந்தது. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஓப்பனோ ப்ரேயரை வச்சு நம்ம எப்படி மணியை அன்பிளாக் பண்ணலாம். இது லாட் ஆஃப் இமோஷனல் பிளாக்கேஜஸ். இது ஒரு ப்ரேயர் இல்லாமலேயே இட் இஸ் மோர் தென் அ ரியலைசேஷன். நம்ம என்னென்ன பண்ணிருக்க மணியில அதுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கோமா, இல்ல அதுக்கு நம்ம வீண் செலவு பண்ணிருக்கோமா, அந்த மாதிரி ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு ஆக்சுவலி. ஸோ இதுக்கப்புறம் ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் ப்ராக்டிஸ் திஸ் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். அந்த மணின்றது ஒரு எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி ஃப்ளோ நம்ம எப்படி ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ரியலைசேஷன், ஒரு நல்ல ஒரு செஷன். தேங்க்யூ ஸோ மச். பிளஸ் யூ சார். அண்ட் அந்த ஹீலியில ஒரு வெரி நைஸ் என்ன சொல்றதுங்க ரிசல்ட் எனக்கு அந்த ஸ்டை வந்தது இல்லைங்களா ரைட் ஐல. ஸோ நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. பட் ஃபார் ஐ எம் ஹியர், ஐ எம் டெல்லிங் இட் ஃபார் எவ்ரிபடி. இந்த சாரும் பார்த்தாரு என்ன வீடியோ கால்ல பார்த்து, இந்த கண் என்ன மேடம் இந்த மாதிரி இருக்கு அப்படி எப்படின்னு என்னவோ அந்த டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அதுவும் ட்ரை பண்ணேன். அப்போ ஆல்சோ அந்த நெக்ஸ்ட் டே சார் பார்த்தப்போ இன்னும் அப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லை சார் அது தெரியல என்ன பண்றது அப்படின்னு. அப்பதான் உடனே, சார் மேடம் நீங்க இந்த மாதிரி ஒரு அஃபர்மேஷன் போட்டு பாருங்க, எனக்கு ஒர்க் ஆச்சு, எனக்கு த்ரோட் பெயின் இருந்தது, எனக்கு ஒர்க் ஆச்சு, நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி, உடனே ட்ரை பண்ணி ஒரு 27 மினிட்ஸ் தான் ரன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ குட் ஃபீல் லாட் ஆஃப் சேஞ்சஸ். அந்த ட்ரைனஸ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, அப்புறம் கொஞ்சம் கண்ணு வாட்டரியா இருந்தது, அதுவும் போச்சு. ஹீலி இஸ் ஜஸ்ட் சார் சொன்ன மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் டாக்டர் இன் அவர் பாக்கெட்ஸ். இட் இஸ் வெரி ஈஸி அக்சசபிள். இது எல்லாரும் யூஸ் பண்ணணும். அண்ட் தெர் இஸ் நோ செகண்ட் தாட் தட் எனிபடி have to think that இது ஒர்க் ஆகுமா இல்லையா. நோ, யூ கேன் டெஃபினெட்லி, we are there to help and we are the live examples of each and every testimony. Sir also has got lot of testimonies with the help of healing. Illingla. Okay, so this is the input that I wanted to, feedback that I wanted to share. And we are looking forward more and more sessions like this, sir. Thank you so much. Thank you. அடுத்ததாக இப்போ நம்ம அந்த ஹீலி அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லணும். உங்களுக்கு நான் சொன்னேன். அதே நேரத்துல இந்த இன்னைக்கு செஷனுக்கு உங்களுக்கு யார் லிங்க் கொடுத்தாங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஹீலி குறித்து இன்னும் உங்களுக்கு நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல இந்த ஹீலி டெக்னாலஜி என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டெய்லி சாயந்தரம் 7 மணிக்கு இங்கிலீஷ், ஹிந்தில இருக்கு, தமிழ்லையும் இருக்கு. நீங்க அதை அட்டென்ட் பண்ணியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
நம்மளுமே வந்து வீக்லி ஒன்ஸ் இல்ல வீக்லி ட்வைஸ் வந்து ஹீலி செஷன்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலயும் நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணி அந்த ஹீலி டெக்னாலஜியை நீங்க அனுபவிக்கலாம். இப்போ ஒரு சிலர் வந்து என்கிட்ட கேட்ட ஒரு சில ரிக்வஸ்டால நான் வந்து ஒரு குரூப் ஹீலிங் இப்ப வந்து நம்ம இன்னைக்கு நம்ம பண்ணோம்ல மணிக்கான அந்த பிரேயர் ஹீலிய வச்சு நம்ம வந்து ஒரு 21 நாளைக்கு நான் வந்து பண்ணலாம்னு சொல்லி இருக்கேன். இதுல வந்து முக்கியமா ஐயா திணியானம் ஐயா, ஏன்னா அவரு தான் ரொம்ப வந்து என்னை வந்து ரொம்ப கம்பல் பண்ணாரு, இதை வந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதனால நம்ம வந்து 21 நாளைக்கு நம்ம வந்து ஒரு இதே குரூப், ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து அட்டன் பண்ண எல்லாருக்குமே நம்ம வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். ஆனா இது வந்து செப்பரேட்டா வந்து ஒரு குரூப் நம்ம ஃபார்ம் பண்ணி அந்த குரூப் மூலமா நம்ம வந்து ஹீலிங் வந்து கொடுக்க போறோம் 21 நாளைக்கு. இதுக்கு வந்து நீங்க டெய்லி அட்டன் பண்ணணுமானா கிடையாது. ஃபர்ஸ்ட் டே நீங்க வந்து அட்டன் பண்ணா போதும். எல்லாருடைய யாரெல்லாம் வந்து இதுல வந்து இந்த ஹீலிங் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே அந்த செஷன்ல வந்து அட்டன் பண்ணிட்டு அன்னைக்கு நம்ம வந்து அந்த வைப்ரேஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் தொடர்ந்து 21 நாளைக்கு நம்ம வந்து நீங்க வந்து வர வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹீலிங்ன்றது வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். இது வந்து மினிமமா ஒரு அமௌண்ட் வந்து நாங்க வந்து சார்ஜ் பண்ணலாம்னு இருக்கோம். ஏன்னா வந்து ஃப்ரீயா வந்து பண்ணா அதுக்கான எஃபெக்ட் வந்து கிடைக்காது. கண்டிப்பா எதுவுமே வந்து ஃப்ரீயா பண்ணக்கூடாதுன்றது தான். ஆனா அது வந்து என்ன பர்டிகுலரா ஹீலிங் அது இது எல்லாமே என்னன்னா அந்த மணி கர்மாவை ரிலீஸ் பண்ணிட்டு நமக்கு தேவையான அந்த வளங்களை நம்ம வந்து பெறுவதற்கு நம்ம வந்து அந்த குரூப் ஹீலிங் வந்து பண்ண போறோம். யார் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்தாங்களோ அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இல்ல என்னுடைய என் மூலமா உங்களுக்கு வந்து லிங்க் கிடைச்சிருக்கு அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து என்ன கூட வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம். அடுத்த வரும் திங்கட்கிழமை இல்லாம அடுத்த திங்கட்கிழமை நம்ம வந்து ஹீலிங் வந்து ஒரு செஷன் ஈவினிங்ல இதே மாதிரி 8 மணிக்கு செஷனை வச்சுட்டு அதுல இருந்து 21 நாளைக்கு நம்ம வந்து ஹீலிங் பண்ண போறோம். இந்த 21 நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள், பணம் சம்பந்தமாக, பொருளாதாரம் சம்பந்தமாக மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து உண்டாகும். அதே நேரத்துல இந்த ஹீலி டெக்னாலஜி என்னன்றத உங்களால வந்து முழுமையா உங்களால அனுபவிக்க முடியும். 21 நாளைக்கு அப்புறம் நீங்க வந்து எங்க கிட்ட ஹீலிங் எடுக்க மாட்டீங்க. நீங்களே போய் ஹீலி டிவைஸை வாங்கி நீங்களே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில நிறைய மிராக்கிள்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்களும் அது எல்லாமே பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். வேற ஏதாவது டவுட்? இதுல வேற யாராச்சும் நம்ம நண்பர்கள் உறவினர்கள்லாம் இல்ல இது வந்து ஆமா இது பர்டிகுலரா இங்க நம்ம ஜாயின் பண்ணவங்க மட்டும் கிடையாது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு ஹீலிங் தேவைப்படும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களையும் இதுல வந்து நீங்க ஆட் பண்ணலாம். இது வந்து நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். பர் டேக்கு 100 rupees 21 days டோட்டலா 2100 per person. அதுதான் நம்ம வந்து சார்ஜிங் வந்து நம்ம பண்ண போறோம். இதுல வந்து 2-3 டீம் இருக்கும். நீங்க யார் எந்த டீம் மூலமா நீங்க வந்தீங்களோ அந்த டீமை வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அதாவது என்ன கேட்க வந்தேன்னா அங்கிள், இப்ப இன்னொருத்தங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ம். அவங்களோட உத்தரவோட தான் நம்ம பண்ணுமா, இல்ல நம்ம அவங்களுக்கு ஒரு கிஃப்டாவே இது அவங்களுக்கு தெரியாம இது பண்ணலாமா? இல்ல நீங்க வந்து சப்போஸ் வந்து ஒருத்தருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஃபீஸை வந்து நீங்க பே பண்ணிடுங்க. அன்னைக்கு செஷன்ல அவங்கள வந்து அட்டன் பண்ண வைங்க போதும். ஏன்னா அந்த வைப்ரேஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணாதான் அந்த ஃப்ரீக்வன்சிஸ் வந்து அவங்களுக்கு போய் சேரும். அது அவங்களுக்கு நல்லது நடக்கும். நன்றி. வேற ஏதாவது டவுட்? ஓகே, ஒரு க்ளோசிங் இன்வகேஷன் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் கண்ண முடிக்குங்க. பிரபஞ்சத்திற்கும் எல்லாம் வல்ல பரபிரம்மனுக்கும் சூரிய நாராயணசாமிக்கும் அனைத்து சுப்ரீம் கார்டுகளுக்கும் மேன்மையானவர்கள் அனைவருக்கும் குருமார்கள் அனைவருக்கும் ஹீலி சாமிக்கும் எங்களது நன்றி. உங்களின் தெய்வீக அன்பு, ஆசி, உதவி, பாதுகாப்புகள், வழிகாட்டுதல்கள், வழி நடத்துதல்கள் மூலமாக இன்றைய பொழுது வெல்தி பீயிங் என்று குழுவிற்காக மிகச் சிறந்த ஒரு நல்ல பல பலன்களை கிடைப்பதற்காக நீங்கள் செய்திருக்கும் சேவைகள், உதவிகள், ஆசிகளுக்கும் உங்கள் மூலம் எங்களுக்கு கிடைத்திருக்கும், கிடைத்துக் கொண்டிருக்கும், கிடைக்கப் போகும் நன்மைகளுக்கு எங்களது நன்றி, நன்றி, நன்றி,
ஆத்ம நமஸ்தே. வணக்கம். இன்னைக்கு நீங்க எல்லாருமே வந்து இந்த செஷன்ல கலந்துக்கிட்டு இன்னைக்கு செஷனை பெருமைப்படுத்தி கொடுத்ததுக்கும் ஒரு அருமையான ஒரு மந்திரத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டதற்கும் இன்னைக்கு இந்த செஷன் மூலமா கிடைச்ச இந்த பலன்கள் வந்து மென்மேலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் நன்றி, வணக்கம். ஆத்ம நமஸ்தே.